ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா மனோஜோடைய வாழ்க்கையை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பிரச்சனையை கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. ரோகிணியை ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அடித்தது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. முதல்ல கல்யாணம் பண்ணி அவங்க அந்த வீட்டுக்கு பணக்கார ஆசையில் கூட்டிகிட்டு வந்தது கூட தப்பு கிடையாது. இப்போது ரோகிணி மனோஜோட வாழ்க்கையிலேருந்து விரட்டி விடணும் அப்படின்றதுக்காக அவங்க அசிங்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக ரோகிணி அடித்தது தான் மிகப்பெரிய தப்பு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ரோகிணி இப்போது ரோகிணிக்காக அவங்க சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் எங்கே அவங்க சாட்சி சொன்னால் எல்லா எவிடன்ஸோட காட்டினா கண்டிப்பாக ரோகிணிக்கு மனோஜ்க்கு டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு விஜயா பிளான் பண்ணி சின்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை ஐடியா கொடுத்தாங்க. லஞ்சம் கொடுத்து அவங்கள மடக்கி பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க எல்லாரையும் விலைக்கு வாங்குற மாதிரியே விஜயாவாலும் பண்ண முடியாது இல்லைங்களா? அவங்க கிட்ட பணம் இருக்கு, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம விஜயாக்காக தான். விஜயாவை எப்படியாச்சும் நம்ப வச்சு ஏமாற்றி கடைசியில் கழுத்தை இருக்கணும்ல, அதுக்காக தான் சிந்தாமணி இப்படி பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே புரியாமல் விஜயாவுமே அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நாமளும் பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு லூஸ் மாதிரி யோசிச்சுட்டாங்க நம்ம விஜயாவுமே. அவங்க லாயர் திட்டினாங்க இல்லையா, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அறிவே இல்லாமல் பணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு இந்த மேடமுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. ஆனால் இந்த மேடம் ஆல்ரெடி ரோகிணிக்கு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்படி உங்க மாமியார் வர சொல்லியிருக்காங்க, உன்னை பற்றி ஏதோ பேச போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதை சொல்லாமல் வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. எப்படியாச்சும் விஜயா விஷயத்த சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு புரிய வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க ரோகிணி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்ததுனால பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்க. ரோகிணி கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு என் மேலே இல்லாத கட்டுக்கதையெல்லாம் கட்ட தான் பார்ப்பாங்க. நான் சத்தியமாக நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழணும். மனோஜ் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. கண்டிப்பாக நான் என் உயிரை விட்டுருவேன். உங்களால் ஒரு உயிர் போகக்கூடாது மேடம். எனக்காக சப்போர்ட்க்கு நீங்கள் நில்லுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஆனால் என்கிட்ட பெருசாக எதுவும் செய்யறதுக்கு கிடையாது. நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, என்கிட்ட வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் மேடம் என்னை நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னாங்க. சரிம்மா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ ஏன் எனக்கு அது இதுன்னு எதேதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நாங்கள் அதுக்குன்னு ஏதோ அசோசியேஷன் ஆரம்பித்து நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுப்போம். நீயம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், நீ கவலையப்படாத, உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன். சரி சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், மேடம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தான் கூப்பிடுவாங்க. என்னை அடித்தது ஒரு ஆதாரமாக இருந்தால் அவங்க லஞ்சம் கொடுக்குறதையும் ஒரு ஆதாரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ட்டில் இதெல்லாத்தையும் காட்டி ஈஸியாக மனோஜ் கிட்டேருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகாமல் அவர் கூட சேர்ந்து வாழலாம்ல, அதுக்காக இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அவங்க கூப்பிட்டபடி நீங்கள் போங்க. போயிட்டு அங்கே நீங்கள் கரெக்டாக என் ஆன்ட்டி பணம் கொடுக்கும்போது நீங்கள் அதை வீடியோ எடுத்துக்கோங்க, நமக்கு இது ஒரு எவிடன்ஸாக பயன்படும்ல அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையம்மா, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறேன். நான் கூட முதல்ல அவங்க கூப்பிடப்போ போகணுமா வேணாமா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடியாதுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்போ ரொம்ப பெரிய ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மேடமும் இங்கே விஜயாவுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எவிடன்ஸையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஒன்று மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் வச்சு அவங்க பணம் கொடுத்தது அவங்களுக்கு இன்னொரு எவிடன்ஸாகவும் மாறிடுச்சு. குடும்பமாக சேர்ந்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு மொத்த குடும்பத்தையும் டார்கெட் பண்ணலாம் இல்லையா? இப்போ ஸ்ருதி ரவியையும் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம விஜயா ரோகிணி அதை அவங்க மனசுக்குள்ளே எய்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் அந்த மேடம்க்கு கூட சொல்லலை. இப்படி தான் பயங்கரமாக விஜயா அடுத்தடுத்து பிரச்சனைகளே மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அடுத்து நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் வருது, அதுக்காக போகணும்னு மனோஜ் வீட்டில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் இங்கே அண்ணாமலை, முத்து, மீனா இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ரவி கூட அப்போ ரெஸ்டாரண்ட் இதில் வந்திருக்காரு. அப்போ தான் பேசிகிட்டு இருக்கவும், அப்பா எப்படிப்பா இவருக்கு டிவோர்ஸ் கிடச்சிருமா? இவனும் அம்மாவும் சேர்ந்து தேவையில்லாத வேலைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிப்பா முடியும்? அந்த மேடம்க்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு வேற சொன்னாங்க. ஆனால் மீனா அம்மா கிட்ட இதை சொன்னாங்க. அம்மா அதையாச்சும் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் சொதுப்பி வச்சுட்டாங்களா தெரியலப்பா. இன்னும் அம்மா வீட்டுக்கு வரல. அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அம்மா இன்னும் வரலையா? அம்மா அப்போவே அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு பேசிட்டாங்களே. அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல போனாங்க. ஆனால் அம்மா பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களாட்டுங்குது. என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு ரவி சொல்லவும்,
என்னடா சொன்ன இப்போ அப்படின்னு முத்து கேட்கவும், ஆமாண்டா அவங்க முதல்ல அம்மா எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்காக கண்டிப்பாக நியாயம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அம்மா அதுக்குள்ளே இந்த பணத்தை வச்சுக்கோங்க, பிரச்சனையை எப்படியாச்சும் முடிச்சு விடுங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு அம்மா பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னவும் முத்து பயங்கர அதிர்ச்சியாக அப்படியே எந்திரிச்சு நின்று தலை மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அண்ணாமலை மீனா இதெல்லாத்தையும் அவங்களுக்கு கொஞ்சம் புரியலை. இங்கே என்னங்க இப்போ அத்தை பணம் கொடுத்ததுனால பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களா அப்படின்னவும், இல்லையா மீனா யோசிச்சு பாரு, அப்போ என்னப்பா அம்மா சொதப்பி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த லேடி முடியாதுன்னு சொன்னப்பவே எப்படியாச்சும் கையில் காலந்து விழுந்து ரோகிணி பற்றின விஷயத்த தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கணும். இல்லைன்னா பேசாமல் அமைதியாக வந்திருக்கணும். நானும் மீனாவாச்சும் அந்த லேடியை பார்த்து ஏதாச்சும் பேசி சரி பண்ண பார்த்துருந்துருப்போம். ஆனால் அம்மா அவங்க முடியாதுன்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்களே, இதை அவங்க எப்படிப்பா எடுத்துப்பாங்க? நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதையும் அம்மா மேலே தானே இப்போ திருப்பி விட்டு கோர்ட்டில் அவங்க பேசுவாங்க. ஐயோ, கோர்ட்டில் ஹியரிங் வேற நாளைக்கு வருது. இப்படி பண்ணிட்டாங்களே, இப்போ போச்சு. இதுக்கப்புறம் இவனோட வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. நானும் அந்த பார்லரம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, நம்ம குடும்பம் உடஞ்சிடக்கூடாது, சந்தோஷமாக இருக்கிறோம். இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மாவும் இவனும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. இனி ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வேரோட அவளை எரிஞ்சிடணும், டிவோர்ஸ் ஒன்று கிடச்சிட்டா போதும்னு நானும் எவ்வளோ விஷயங்களை பொறுமையாக இவங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், நானும் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இவங்க செய்கிறது எதுவுமே மனோஜோட நல்லதுக்காக செய்கிற மாதிரியே இல்லைப்பா. தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு முத்து உடஞ்சி போய் உட்கார்றாரு. ஆமாம்மாம்மா, இவர் சொல்லத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக இது பிரச்சனையில் தான் போய் முடியும். அத்தைக்கிட்ட நான் சொல்லிட்டு வரவும் சிந்தாமணி வந்தாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் அந்த சிந்தாமணியோட ஐடியாவாக தான் இருக்கும். அத்தை சிந்தாமணி கூட சேரதான் மாமா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள பிரித்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக விஜயா உள்ளே வந்துடுறாங்க. யாரடி பிரித்து விடணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா. உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் காதில் கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க, எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு முத்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. நான் என்னடா பண்ணி வச்சேன், இங்கே பாரு, அந்த அம்மா கண்டிப்பாக பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கு. மனோஜுக்கெல்லாம் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். என்ன மனோஜ் அப்படின்னு விஜயா இங்கே உட்காரவும், என்ன என்னையும் சிந்தாமணியும் பிரித்து விடணும்னு பார்க்குறியா? இங்கே பாரு, பிஸ்னஸில் அவங்க உனக்கு எதிரியாக இருக்காங்கன்றதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் பிரித்து விடணும்னு பார்க்குறியா? ஏங்க இவளை நம்பாதீங்க, நான் அவங்க கூட சேர்ந்து போயிடுறதுனால நான் கெட்டு போயிடுறேன்ற சாக்கில் இவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணி பிரித்து விட பார்க்குறாங்க. என் மூலியமாக இங்கே நடக்கிற ஏதாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் இவளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு இவ இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னும். தெரிஞ்சா என்ன, இப்போ அவ யோசிச்சதுல என்ன தப்பு? அதே கூட சரிதானே. மீனா இந்த வீட்டு மருமக, உன் மருமக தானே. உன் மருமகுக்கு எதிராக அந்த சிந்தாமணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொன்னா ஏன் முடியாதுன்னு சொல்ற? மீனாவுக்கு இங்க நடக்கிறத உன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஆபத்து வரும்னு நீயே சொல்றல, அப்ப ஏன் நீ மீனாவை பத்தி அவங்க கிட்ட போய் சொல்ற? இங்க பாரு, முத்துவும் மீனாவும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க, முக்கியமா மனோஜோட நல்லதுக்காக. இது எதையுமே நீ காதில் போட்டுக்காம அந்த அம்மாவுக்கு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பணத்தை வாங்கி இப்படி லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன்னை நான் எவ்வளோ தான் திட்டுறது, உன் பையனுக்கும் உனக்கும் எவ்வளோ தடவை சொன்னாலும் உரைக்காதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் விஜயாவுக்கு கோவம் என்னங்க அவ சொன்னான்றதுக்காக என்னையும் மனோஜும் இப்படி எல்லாரும் முன்னாடியே பசங்க முன்னாடியே அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. நீ அசிங்கப்படுத்தாத மாதிரி நடந்துக்கணும், கொஞ்சமாச்சு யோசிச்சு தான் நீ எல்லாத்தையும் பண்ணுறியா? இங்கே பாரு, நானும் பிள்ளைங்க முன்னாடி வச்சு உன்னை திட்டக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருக்கேன், ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டு அண்ணாமலை திட்டிகிட்டே இருக்காரு. இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், அந்த பிரச்சனையை முடிக்க வச்ச பார்த்துட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, எங்கே பிரச்சனையை முடிச்சு வச்சுருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு மனோஜுக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. அப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பிரச்சனை சரி பண்ண பார்த்துருக்கீங்களா இல்லை முடிக்க பார்த்துருக்கீங்களான்னு உனக்கே தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே எங்களுக்கு இப்போவே தலை சுற்றுது அப்படின்னு. என்னென்ன நடக்க போகுது அதெல்லாம் அந்த லேடி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாத மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால என் பையனுக்கும் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். கண்டிப்பாக நாளைக்கு பாரு, மனோஜ் டிவோர்ஸோட தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு விஜயா சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கவும், உன் மரமாண்டிக்கு இப்போயாச்சும் அவன் சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ உன் பாட்டுக்கு கற்பனையை வளர்த்துட்டே போயிட்டு இருக்க, பிரச்சனையே இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு முத்து சொல்லிட்டு இருக்கான். நீ என்னமோ முடிய போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, நீ பண்ண விஷயத்தினால நாளைக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அதை பற்றி தான் முத்து சொல்ல வரான். அவனுக்கு கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க
அவன் சொல்கிறதெல்லாம் நான் ஏங்க கேட்கணும், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என் பையனோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லவும், அதானப்பா இவங்க என்ன இங்கே பேச விட போகிறாங்க, இவங்க பிள்ளைய வாழ்க்கையை நாங்களே கெடுத்துறோன்ற மாதிரி நடிக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லைப்பா, அவங்க கெடுத்தாலையும் அவங்களே தான் அவங்க பிள்ளைகள வாழ்க்கையிலே சரி தலையிடணும். நானும் மீனாவும் அவங்க வாழ்க்கையிலே தலையிடக்கூடாது, நாங்கள் எதுவுமே பேசிடக்கூடாது. அதான்ப்பா அவங்களுக்கு முக்கியம். என் மேலேயும் மீனா மேலே இருக்கிற கோவத்தை இப்போ அவங்க இப்படி கோவத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கோவப்படுறதுனால நஷ்டம் எங்களுக்கு இல்லைப்பா, அவங்களுக்கு தான். அது அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. சத்தியமாக அது உங்களால் முடியாதுன்னு தெரியும்ப்பா. பேசாமல் நான் அமைதியாக வாய மூடிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா அவன் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா, நீ லஞ்சம் கொடுத்ததுனால நாளைக்கு பிரச்சனை வரப்போகுதுமா அப்படின்னு மனோஜ் சொல்லவும், என்னடா பிரச்சனை வரப்போகுது, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் இப்படி சொல்கிற அப்படின்னு. மா முதல்ல அவன் சொல்கிறத கேளுமா, முத்து நீ சொல்லடா அப்படின்னு. ஏண்டா இப்பயாச்சும் நான் சொல்லலாமா, ஏன்னா உனக்கு ரோஹிணி கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும்ல, எங்கடா நம்ம வாழ்க்கை இப்படி மாறி போயிடுமோ, அம்மாவனால நம்ம பிரச்சனை சரியாகணுமோன்னு என்ன இப்போ சப்போர்ட் கிளிக்கிற, அதானே, வேற உனக்கு எந்த நிலம் என்ன எந்திர போகுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து எதுக்கு பேசிக்கிட்டு சொல்லிவிடு, தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், அப்போ தான் முத்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வராரு. அந்த அம்மா நேற்றே ரோகிணிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு போச்சு. இப்போது ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வர சொன்னப்போ முதல்ல நீங்கள் அவங்க உங்களுக்கு பதில் சொல்லாமல் பின்னாடி ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேப்பில் என்னமோ நடந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து முடியாதுன்னு சொன்னப்போ நீங்கள் அதையும் யோசிச்சிருக்கணும். அவங்க முடியாதுன்னு சொல்லியும் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் வச்சு. இதனால் அந்த பார்லரமாக எப்படி திருப்பி விடும் தெரியுமா, நீங்கள் லஞ்சம் கொடுத்து இப்படி பேச சொன்னீங்கன்னா அந்த அம்மா நாளைக்கு வந்து கோர்ட்டில் சொல்லும். இதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, லஞ்சம் கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு, நீங்கள் அந்த தப்பு தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, லஞ்சம் கொடுக்கறதே கேஸாக மாறும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முத்து சொல்லவும், இது எதுவுமே புரிஞ்சுக்காம விஜயா அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுகிறாங்க. அப்பா இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா, அதுக்கு மேலே நடக்கிறத அனுபவிக்கிறத அவங்களே அனுபவிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு முத்து கோவப்பட்டுட்டு அமைதியாக எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஏங்க என்னதான் இருந்தாலும் அத்தைங்க அப்படின்னு, மீனா அவங்களுக்கு நீ ஓவராக சப்போர்ட் பண்ணாத, நானும் அம்மான்ற பாசத்தில் தான் இவ்வளோ நாள் பொறுமையாக அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா, அவன் வாழ்க்கை மேலே இருக்கிற அக்கறையினால தான். ஆனால் என்னை கொஞ்சமாச்சும் அவங்க மதிக்கிறாங்களா, இல்லை நான் சொல்கிறது ஏதாச்சும் காது கொடுத்து கேட்குறாங்களா, நான் பிடிச்ச மிசலுக்கு தான் 3 காலன்னு அவங்க செய்கிறது தான் சரின்னு செஞ்சிட்ருக்காங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் இந்த விஷயத்தில் தலையிட போகிறது இல்லை அப்படின்னு முத்து சொல்லவும், அண்ணாமலையுமே இதுதான் சரி அவன் பண்ணுறது தான் அப்படின்னு அமைதியை விட்டுட்டு போயிடுறாங்க. மா என்னம்மா முத்து தான் அவ்வளோ தூரம் சொன்னால, நீங்கள் இப்படி கோவப்பட்டுட்டு அமைதியாக வந்துட்டீங்க, அவன் சொல்கிற மாதிரி நாளைக்கு நடந்துடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத மனோஜ், நீ கவலைப்படாத, பேசாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ போய் படு அப்படின்னு சொல்லவும், ரோகிணிக்கு அந்த மேடம் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு ரோகிணி, கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி தான் உன் அப்பா சொன்னாங்க, அதை நான் ரெக்கார்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் தான் எப்படியாச்சும் எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி அவங்கள அவ்வளோ நம்பிக்கையாக நம்பிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் அதாவது ரோகிணி அமைதி ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு முத்துவும் மீனாவும், இல்லை மீனா இதுக்கு வேலைக்கு ஆகிறது கிடையாது, பேசாமல் அந்த அம்மாவை பார்த்து நம்மளே பேசிடலாமா அப்படின்னு சொல்லவும், ஏங்க எப்படிங்க நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்குது, அத்தை வேற லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த சமயத்தில் நாம் போய் பேசினா தப்பாயிடாது அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா தப்பாக போகுது, தப்பு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம பிரச்சனையை சரி பண்ண போகிறோன்னு சொல்கிறேன், அப்படியாச்சும் அவங்க கையில் காலந்து விழுந்தாச்சு நம்ம அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் சரின்னு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் போய் பேசலாம் அப்படின்னு. இல்லை மீனா சரி வராது, அவங்க அட்ரஸை விசாரித்து நம்ம இப்போவே போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், எங்கள் இந்நேரத்துலையா அது தப்பாயிடாதங்க அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை மீனா நம்ம போய் தான் ஆகணும், வா, என்னதான் அவன் 1000 தப்பு பண்ணாலையும் அம்மாவும் மனோஜும் என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம குடும்பம் மீனா, அப்பா உடஞ்சி போயிடுவார், அதுக்காகவாச்சு நம்ம சரி பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு. இதே தானங்க நானும் சாயங்காலம் சொன்னேன், உங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி பேசிட்டு போனீங்க, இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. விடு மீனா நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட அட்ரஸை விசாரிச்சுக்கிட்டு அங்கேயும் போகவும் செய்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டு வாசலில் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கவும் அவங்களும் பார்த்துட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பேசினாங்க, இப்போ நீங்கள் இங்கே பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு. மேடம் அவங்க பேசின மாதிரியெல்லாம் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் எங்களை பேச விடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறோம், ப்ளீஸ் மேடம் உங்கள் காலில் கூட வேணா விழுறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க இவங்க காலில் விழுறதுக்கு, மேடம் எங்களுக்கு அந்த ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்ல ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்கள் அவள் நியாயமானவ, நாங்கள் செஞ்சது தப்புன்னு நாங்கள் உணர்த்த வரல, அவள் செஞ்சது தான் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேச டைம் கொடுங்க அப்படின்னு மீனா சொல்லவும், சரி வாங்க போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே விடுறாங்க.
ஸோ இன்ஃபார்ம் பண்ணாமலே டக்குன்னு இப்படி போய் அவங்களால நேரில் நின்ன முடியுனே எதுவுமே பண்ண முடியல, ரோகிணிக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போது முத்துவும் மீனாவும் நேராக போகிறாங்க. அங்கே போயிட்டு மேடம் உங்களுக்கு நான் ரோகிணி பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். அவங்க பேர் ஆக்சுவலி ரோகிணி கூட கிடையாது, அவங்க பேர் கல்யாணி. இந்த விஷயம் எனக்கும் என் ஒய்ஃப்க்கு தான் முன்னாடி தெரியும். அவங்க ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. கிறிஷன்ற ஒரு பையன் இருக்கான், அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் ஃபேமிலியும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க. பணக்கார வீட்டு பொண்ணுன்னு போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை தான் இப்போ அம்மாவும் சொல்ல வந்தாங்க அப்படின்னு. மேடம் என் அம்மா சொல்ல வந்தது உண்மைதான், ஆனால் அவங்க அவசரப்பட்டு லஞ்சம் கொடுத்துட்டாங்க. அது தப்பு தான் மேடம், லஞ்சம் கொடுத்துருக்க கூடாது. லஞ்சம் கொடுக்குறது எவ்வளோ பெரிய குற்றம்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் மேடம் எதுவும் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் நாங்கள் திரும்பவும் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். இதே நாளைக்கு காரணமாக வச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் வரலாம். கோர்ட்டில் நீங்கள் பேசவும் செய்வீங்க. என் அம்மா நம்பிட்டு இருக்காங்க லஞ்சம் கொடுத்ததுனால நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுவீங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேச மாட்டீங்க. லஞ்சம் கொடுத்ததே காரணமாக வச்சு நாளைக்கு கேஸை பெருசாக பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்கிற விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வந்திருக்கோம் மேடம் அப்படின்னு முத்து சொல்லவும், அவங்களும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. முத்து மீனா நடந்த விஷயங்கள் அத்தனையுமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது. சத்தியமே மேடம், நீங்கள் கும்பிடுற தெய்வத்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அந்த கல்யாணி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கு. என் அம்மா பண்ணது தப்பு தான். அந்த பொண்ணு என் வீட்டுக்கு போலீஸ் அமையை அனுப்பி இப்படி பண்ணதுனால தான் அந்த கோவத்தில் என் அம்மாவும் மனோஜும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க. அது தப்பு தான் மேடம், அது சரின்னு நாங்கள் சொல்ல வரல. அவங்க முட்டாள்தனமாக யோசிக்காமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது. இது தெரிஞ்சிருந்தால் நாங்களே இந்த விஷயம் எதுவும் நடந்திருக்க விட்டுருக்க மாட்டோம். ஆனால் அந்த ரோகிணி பயங்கரமான கிரிமினல் மேடம். அந்த பொண்ணை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல பாருங்கள். நாங்களே மாற்றி மாற்றி கன்ஃபியூஷனில் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது பயங்கரமான கிரிமினல் மேடம். அது ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயத்தை வச்சு எப்படி அவங்க தப்பிக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத மட்டும்தான் அந்த பார்லர் அம்மா யோசிக்கிறதே தவிர வேறு எதையுமே அது யோசிக்கிறது இல்லை மேடம். அது பயங்கரமான கிரிமினல் மேடம். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாளைக்கு உங்களையே கூட அதை மாட்டி விடும். அந்த மாதிரி கேரக்டர் மேடம் அது. அதுக்காக தான் சொல்கிறோம், ப்ளீஸ் மேடம் பிரச்சனையை கேஸை பெருசு பண்ணிடாதீங்க அப்படின்னு முத்து மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சத்தியமான உண்மைன்னு முத்து சொன்னதுனால ரோகிணி பற்றின இவ்வளோ விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஒரு சில ஆதாரங்களையும் அவங்க காட்டுறாங்க. அந்த சமயத்தில் வித்யாவை வர சொல்லி ஸோ அவங்களையும் விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவள் இது எல்லாமே கண் முன்னாடி பண்ணியிருக்கா, எனக்கு இந்த விஷயம் தெரியும், இவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களுமே ஆதாரமாக கறிக்கடைக்கார கண்ணை அவங்களையும் ஃபோன் கால் மூலிமா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது எதையுமே நாங்கள் பேசி வச்சு யோசிச்சு பண்ணலை மேடம். இது அத்தனையுமே அந்த ரோகிணி பண்ணது தான். இது எல்லாமே உண்மை. நீங்கள் தான் மேடம் எப்படியாச்சு ஒரு முடிவுக்கு வரணும். அந்த பார்லரு ஏற்கனவே முதல் வாழ்க்கை அப்படி ஆனதுனாலையும் ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படி ஆகிடக்கூடாது. எப்படியாச்சும் மனோஜுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வீக்னஸை வச்சு அந்த வீட்டு கூட மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு அந்த பார்லர் அம்மா ஆசைப்படுது. அவள் பொண்ணாக நியாயமாக சேர்ந்து வாழணுன்றா. அவள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்கணும். என் அப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ கூட என் மனோஜுக்கு என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஸோ அவங்க பண்ண விஷயத்தினால ஸோ இப்படியெல்லாம் போய் முடிஞ்சு போச்சு மேடம். நீங்கள் தான் இது எல்லாத்தையும் யோசிச்சு நாளைக்கு கோர்ட்டில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு அண்ணாமலை எங்கள் முத்து மீனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணாமலைக்கும் தெரிஞ்சதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசியிருக்கோமாம்மா, அவங்க யோசிக்கிறாங்க நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்டே சொல்லவும், நல்லதே நடப்போம்னு நம்புவோம்ப்பா, போய் படுங்க அப்படின்னு சொன்னதை அவங்களும் நைட்டு படுத்து தூங்குறாங்க. ஸோ மறுநாள் காலையில் கோர்ட் இயரிங்காக வந்துட்டு இருக்காங்க. ரோகிணி அங்கே நிற்கிறாங்க. அந்த மேடமும் நிற்கிறாங்க. முத்து மீனா மனோஜ் இந்த தடவை அண்ணாமலை கூட வந்திருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது எல்லாமே அந்த மேடம் கையில் தான் இருக்குது. முத்து மீனா சொன்னதை வச்சு ஸோ அவங்க நல்ல தீர்ப்பாக, அதாவது ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாமல் மனோஜ் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜுக்காக பேசலைனா கூட ரோகிணி இவ்வளோ தப்புகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துவாங்களா, இல்லை விஜயா கொடுத்த லஞ்சத்தின் படி ரோகிணி சொன்னபடி ஸோ அந்த மேடம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்களா, நியாயம் வாங்கி கொடுக்கணுன்னு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நியாயத்து பக்கம் நிற்க போகிறாங்களா, இல்லை ரோகிணி துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க பக்கம் நிற்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.